விஜய் வந்து காவேரி மீட் பண்ணுறாரு. அப்போ காவேரி கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, எதுக்காக தேவையில்லாமல் எனக்கு பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் தானே சொன்னீங்க நான் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் என் பொண்ணு பார்க்கக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கிட்ட நீங்கள் தானே அன்றைக்கி சொன்னீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, வர்றவங்க எப்படிங்க எனக்கு என் குழந்தைக்கு வந்து ஒரு அம்மாவாக இருப்பாங்க, உங்களுக்கு என் குழந்தைக்கு அம்மாவாக இருந்துட்டு அந்த குழந்தைய ஏற்றுக்கிட்டு உங்களையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடி இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டுங்க, அப்படி இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, அப்புறம் என்ன, அதுக்காக குழந்தைக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணி தான் சார் தீரணும், அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பாக வருவாங்க, நம்ம பார்த்துட்டே இருக்கலாம், நல்ல பொண்ணாக வந்து கல்யாணம் பண்ணிக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட ஐயோ காவேரி என்ன இப்படி பேசுகிறாளே, நம்ம சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு நம்ம விஜய். அடுத்து வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, ஒரு அலைன்ஸ் வருது, நிறைய அலைன்ஸ் வருது. அப்போ வந்து ஒருத்தவங்களை வந்து சூஸ் பண்ணுறாங்க காவேரி, அவங்கள வந்து வர வைக்கிறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. அப்போ நம்ம விஜயும் வர வைக்கிறாங்க, 2 பேரும் மீட் பண்ண வைக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்றாங்க. சரிங்கிறப்ப தனியாக பேசுங்கன்னு சொல்லிட்டு காவேரி வேறு ஒரு கேபினில் போய் உட்காடுறாங்க. அப்போ வந்து விஜய் கிட்ட அவங்க கேட்குறாங்க, அந்த பொண்ணு கேட்குறாங்க, இந்த மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு ஓகே தான், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிளியர் பண்ணால் போதுங்க, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்றாங்க. என்ன விஷயங்க அப்படி சொல்லி கேட்டோன்னே, சரி நம்ம 2 பேரும் வந்து பெட்ரூமில் இருப்போம்ல அப்படின்னோடனே டென்ஷன் ஆகிறார் விஜய், இதெல்லாம் பற்றி பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு. அப்போது குழந்தை வந்து நம்ம கூட படுக்க மாட்டாள, நடுவில் படுத்துக்க மாட்டாள, நம்ம ரொம்ப தனியாக தானே இருப்போம், அவள் தனியாக தானே வேறு ரூமில் இருப்பா அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு விஜய். நீ எல்லாம் ஒரு பொண்ணா இப்படி பேசிகிட்டு இருக்க, அதுவும் வெளிப்படை இந்த மாதிரி பேசுகிற, ஒன்னெல்லாம் போயிட்டு என்ன சொல்கிறதே தெரில அப்படி சொல்லிட்டு அப்படியே வெளியே வராரு. வந்தோடனே வந்து இந்த பொண்ணு நம்மளுக்கு சரி ஆகாதுங்க, எனக்கு செட் ஆகாது, இவங்க முதல்ல அனுப்புங்க அப்படின்னோடனே, என்னங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோ முதல்ல அனுப்ப போகிறீங்க இல்லையா சொல்லிட்டு விஜய் வராரு. அப்போ காவேரி வந்து என்னங்க ஆச்சு, ஏங்க இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னோடனே, வேறு என்னங்க பேசுது, அந்த பொண்ணு என்ன கேட்டால் தெரியுமா, நம்ம பெட்ரூமில் குழந்தை நடுவில் பத்துப்பாளன்னு கேட்குறா, இதெல்லாம் அசிங்கமால, இந்த மாதிரி அநாகரிகமான பொண்ணுங்களெல்லாம் எங்கெங்க பிடிக்கிறீங்க நீங்கள் அப்படின்றாங்க. ஏங்க இது ஒரு விஷயமாங்க, பின்ன இது விஷயம் இல்லையா உங்களுக்கு, ஆமாங்க இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க, அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி புரிய வச்சா போச்சு, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, யாராக இருந்தாலும் அப்படி தாங்க கேட்பாங்க, என்ன யாராக இருந்தாலும் அப்படி கேட்பாங்க, என்ன சொல்கிறீங்க நீங்கள், எனக்கு இந்த மாதிரி பொண்ணு பார்க்குற வேலை வச்சுக்காதீங்க, இது நல்லாவே இல்லைங்க அப்படின்றாங்க. ஓ அப்படியா, பொண்ணு பார்க்கக்கூடாது அவங்களுக்கு, பார்த்தா என்னங்க தப்பு இருக்குது, சரிங்க இவ்வளோ பேசுகிறீங்களே, உங்களுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்தா உங்களுக்கு ஓகேவா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களும் தான் கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க, எனக்கு ஓகே தாங்க, உங்களை யாருங்க பார்க்க வேணாம் சொன்னது, தைரியமாக பாருங்கள், எனக்கு பிடிச்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க. அது கேட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு, எவ்வளோ தைரியமாக இருந்தால் என்கிட்டே வந்து இவன் மாப்பிள்ளை பார்க்க சொல்வா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாகிறாரு. ஓ அப்படியாங்க, சரிங்க அப்படி உங்களுக்கு மாப்பிள்ளை வந்து ஓகே தானே, எனக்கும் பொண்ணு ஓகே தானே, அப்போ ஏன் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, நீங்கள் மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டீங்க, ஆனால் வேறு ஒரு பொண்ணு மட்டும் பார்த்து எனக்கு வைப்பீங்க அப்படி தானே அப்படின்னோன்னா அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. சொல்லுங்கங்க, உங்களுக்கு மாப்பிள்ளை என்னை பார்க்க சொல்கிறீங்கல்ல, அப்போ என்னோட பெட்டராக யார் வேணாலும் இருப்பாங்க, ஆனால் நான் மட்டும் இருக்க மாட்டேன், நான் மட்டும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க தகுதி இல்லை அப்படி தானே அப்படின்னோடனே காவேரி வந்து அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க. சொல்லுங்கங்க அப்படின்னோடனே, ஆமாங்க போதுமா, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல, குழந்தை இருக்குல்ல, நான் எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஓ நீங்கள் மட்டும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, வேறு ஒரு பொண்ணு மட்டும் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு எனக்கு கல்யாணம் பண்ணிப்பா, அதுவும் என் கூட நல்லபடி வாழ்வா, என் குழந்தைய நல்லபடி பார்த்துப்பா, நீங்கள் நம்புறீங்க அப்படி தானே, இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை என் குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்க கண்டிப்பாக வரப்போகிறதே இல்லை, நீங்கள் பார்த்துட்டே இருங்க, நீங்கள் ஏமாறதான் போகிறீங்க அப்படி சொல்லிட்டு விஜய் போகிறாரு. என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு காவேரி முடிக்கிறாங்க. இங்கே விஜய் செம்ம டென்ஷனாக இருக்காரு, அப்படி டென்ஷனாக உட்காந்துருக்காரு. அப்போ வந்து தாத்தா வராரு, தாத்தா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புலம்புறாரு விஜய். பாருங்கள் தாத்தா எப்படிலாம் காவேரி பண்ணுறான்னு சொல்லிட்டு, அவளுக்கு மாப்பிள்ளை நான் பார்க்கணுமா தாத்தா, என்ன தாத்தா அநியாயமாக இருக்குது, எனக்கு பொண்ணு அவள் பார்ப்பாலாம், அவளுக்கு மாப்பிள்ளை நான் பார்க்கணுமா, இது எங்கே தாத்தா நடக்கும் இந்த கூத்தெல்லாம், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல தாத்தா, எனக்கு கஷ்டமாக இருக்குது தாத்தா, காவேரி நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் புலம்புறத தவிர வேறு எதுவுமே செய்ய முடியல தாத்தா, சரிப்பா நீ கவலைப்படாத, காவேரி கிட்ட நான் பேசுகிறேன், காவேரி கிட்ட நான் புரிய வைக்கிறேன், நீ கவலைப்படாத விஜய் அப்படின்னு சொல்கிறாரு. தாத்தாவை கட்டிட்டு வந்து விஜய் அழறாரு. தாத்தா என் நிலைமை எந்த புருஷனுக்கும் வரக்கூடாது தாத்தா, இப்படி பண்ணுறாளே தாத்தா அவரை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்காரு. உடனே தாத்தா ஒரு முடிவு பண்ணுறாரு, இதை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, வேறு மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு